ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா கஸ்தூரி மஞ்சள் இதிலேருந்து பாத் பவுடர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா டாண்டிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து சீட்ஸை நீக்கிட்டு மேலே இருக்கிறத மட்டும்தாங்க நீங்கள் எடுத்துக்கணும். உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் சீட்ஸ் மட்டும் நீக்கிட வேண்டியதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா அதிமதுரம். ஸோ இதை அதிமதுரத்தோட கிளையோட கட்டை இதை அப்படியே மிஷினில் கொடுத்தா அறப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நசுக்கி எடுத்துருக்கேன். நசுக்கின பிறகு இப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள். இப்போ மஞ்சளும் நல்லா தட்டி பெருசாக இருக்கிறதெல்லாம் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மஞ்சள் தெரியும் நமக்கு ஃபேஸோட பேபி ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்திங்காக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் கூடவே பைத்தம்பருப்பு. இந்த பைத்தம்பருப்பு என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புல இருக்கிற எண்ணெய் பிசுப்பெல்லாம் போக்கிடும். நல்லா ப்ரைட்டாக இருக்க ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு. இந்த பூலாங்கிழங்கு நல்ல பிரைட்டுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு ப்ரைட்னஸ் கொடுக்கக்கூடியதே இந்த பூலாங்கிழங்கு தாங்க. அந்த க்ரீம் இருக்குது இப்போலாம் வந்து பார்த்திங்களா, கெமிக்கல் க்ரீமில் இது தாங்க யூஸ் பண்ணி அதை கெமிக்கல் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவாரம்பூவு. நல்லா சூடாக இருக்கிற உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. ஆவாரம்பூவு நம்ம ஸ்கின்னுக்கு போடும்போது இந்த ஃப்ளவர் இருக்கிற கலர்லேயே வந்து நம்ம ஃபேஸ் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் போல் மேனி மின்னும் அப்படின்லாம் சொல்லி பழமொழி கூட இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நல்ல ஃபேஸோட தோல் சுருக்கத்தை வந்து நீக்கி சருமத்தை நல்லா மென்மையாக வச்சுக்கும். அதுக்காக தான் ஆவாரம்பூ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஜா சேர்த்துருக்கேன். இது பன்னீர் ரோஸு வாங்கிட்டு வந்து நிழல்லே காய வச்சு சேர்த்துருக்கேன். ஸோ நிழலில் காய வைக்கும் போது இந்த மாதிரி நேச்சுரல் கலரில் கிடைக்கிது. வெயிலில் காய வச்சா லைட்டாக எல்லோஸ் அண்ட் ஆரஞ்சு கலர் மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. இது நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக்காகவும் செயல்படும். நம்ம நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஸ்கின்னில் ப்ளட் சர்க்குலேஷனுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அதை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ரோஸ் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. சிகப்பு செம்பருத்தி, நம்ம நாட்டு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி இருக்குது இல்லைங்களா, அதுதான் சேர்த்துருக்கேன். இதோ அதே மாதிரி நேச்சுரலாகவே கிடைச்ச ஃப்ளவரை வீட்டில் நிழல்லே வந்து காய வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆவாரம் பூவை தனியாகவும் நம்ம ஃபேஸ்க்கு பேக் மாதிரியும் தயிரில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூ இருக்குங்க இல்லையா, இதையும் அதே மாதிரி நார்மலாக நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி இந்த பூவை மட்டுமே நம்ம ஸ்கின்னில் போட்டு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மகிழம்பூவு. இது நல்ல ஒரு வாசனை ஃப்ளேவராக இருக்கும். சருமத்துக்கு இதுவும் நல்ல ஒரு க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்குறேன். இதான் அதிமதுரம். முன்னவே சொல்லலைங்களா, நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அதிமதுரம். இதிலேருந்து தான் இப்போலாம் யூஸ் பண்ணுற சீரம் தயாரிக்கிறாங்க. அதிமதுரத்தோட எண்ணெயிலேருந்து தான் சீரம் தயாரிக்கிறாங்க. அதனால் அதிமதுரத்தை அப்படியே சேர்த்துருக்கேன், ஆர்கானிக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோல். இதுவும் நல்ல ஸ்கின் வந்து சாஃப்டாக சைனிங்காக இருக்கும், மோப்பூர் வராமல் இருக்கும். இதனால் டாண்டிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோப்பூர் வந்து பிளாக் டாட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் மறையிறதுக்காக டாண்டிக்காய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்கின்னில் இருந்த பிளாக் டாட்ஸு, கண் கருவளையம், நோஸுக்கிட்ட பிளாக்காக இருக்கிறது, மவுத்துக்கிட்ட பிளாக்காக இருக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லாமே போக்கிடுங்க இந்த டாண்டிக்காய். பிளாக் டாட்ஸ் மெயினாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்காக தான் டாண்டிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரியும் இருக்குங்க நம்ம குளிக்கும் போது, தேய்ச்சி குளிக்கும் போது. அடுத்தது கார்போஹாரிஸு. இந்த குஷ்டம், சொறி, சிரங்கு அந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கெல்லாம் இந்த கார்போஹாரிஸு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அடுத்தது வந்து கோரக்கிழங்கு நம்ம அரைச்சி அப்படியே டைரெக்டாகவே நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணி தேய்ச்சி குளிச்சிக்கலாம். அப்போல்லாம் சோப்பு இல்லாதப்போ அந்த காலத்தில் இது மாதிரி தான் இந்த கிழங்கு அரைச்சி தேய்ச்சி குளிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவிங்காக இருக்கும் அப்படின்ட்டு பசங்க சேர்த்திருக்குறேங்க. இவ்வளோ ஹெர்பல்ஸோட வாசனையே நல்லாயிருக்கும். அது இப்படி இருந்துமே வந்து இந்த மஞ்சள் வந்து நம்ம கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணும்போது வண்டு வைக்காமல் இருக்கணும், பூச்சி வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வசம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எந்த ஒரு ஸ்மெல் நம்ம உடம்புல ஒரு அவிச்ச ஸ்மெல் மாதிரி கெட்ட ஸ்மெல் அடித்தாலும் இந்த வசம்போட வாசனை வந்து அதை கட்டுப்படுத்திடுங்க. அடுத்தது வந்து வெட்டிவேர் சேர்த்துருக்கேன். இதில் வெட்டிவேர் வந்து நமக்கு உடம்ப வந்து கூலிங்காகவும் வச்சுக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க இந்த மஞ்சளுக்கு.
அதனால தான் வெட்டி வேரும் சேர்த்துருக்கேன். இது ஒரு 17 வகையான ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பிலை. இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால சம்மர் டைமில் வந்து நமக்கு அம்மை இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கும் போது நம்ம இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்குறேன் வேப்பிலையும். நமக்கு நார்மலாகவே தெரியும் இல்லைங்களா, வேப்பிலை வந்து நல்ல ஒரு கிருமி நாசினியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்கின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கிருமியுமே வந்து அழிக்கக்கூடிய பவர் இருக்குதுங்க இந்த வேப்பிலைக்கு. நமக்கு இயற்கையிலே ஒரு கிருமி நாசினி, நல்ல ஒரு கிருமி நாசினினா வேப்பிலையை தான் சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பைமேனி. இது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால எனக்கு லீஃப் கிடைக்கல, அதனால் நாட்டு மருந்து கடையில் பவுடர் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சளை காய வச்சு அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அந்த குப்பைமேனி பவுடரை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு மஞ்சள் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.